மை டியர் கௌதம் மீடியா சில குட்டீஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹாப்பி சண்டேன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் சிக்கனாக மாட்டலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் 10th 12th அஃபிஷியல் ரிசல்ட் என்னப்பா பேப்பர் ரிசல்ட் முடிஞ்சா இல்லையா, நேற்று முடிஞ்சுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையாக பொய்யா, எப்போ ரிசல்ட் வெளியாக போகுது சொல்லி ஃபுல்லாக பார்த்தாலும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்கப்பா. பார்த்து லைக்கே பண்ண மாட்டேங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா, ஒரு 2000 லைக் கொடுத்துருங்க பார்க்கலாம். ஓகேப்பா, 12th பொறுத்த வரைக்கும் நமக்கு அஃபிஷியல் டேட் பண்ணால் கொடுத்துட்டாங்க. எப்போன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொடுத்துட்டு அடுத்த செகண்டே திரும்பி மாற்றியும் சொன்னாங்க. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா May 8 உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வெளியாகும்னு சொல்லிட்டு திரும்பி அடுத்த ஒரு 2 மணி நேரத்துலேயே இப்போ இன்னொரு நியூஸாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்கூட்டியே உங்களுக்கு ரிசல்ட்டை வெளியிடலாமா அப்படின்னு சொல்லி ஆலோசனை போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. திரும்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாள் கழிச்சு நியூஸ் பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா May 8 ஒரு நாளுக்கு முன்பு தான் May 7 ரிசல்ட் வெளியிடலாமா அப்படின்னு சொல்லி 12th இத்தனை டேட்ஸ் பண்ணால் மாறி சொன்னாங்க. 10th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லவே கிடையாது. டென்டேட்டிவ் ரிசல்ட் டேட்டு May 20 சொன்னாங்க. பட் அந்த 20 சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் விடைத்தாள் திருத்தும் பணி வேணால் வெறும் 6 நாட்களில் நீங்கள் முடிச்சிடணும், 11ஆம் தேதி ஆரம்பித்து 18ஆம் தேதி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நேற்றோட அது முடிஞ்சுது. ஓகேங்களா, இப்போ எதுக்கு இவ்வளோ வேகமாக திருத்த சொல்லணும், என்ன ரீசனாக இருக்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்பாகவே 10th சரி 12th சரி ரிசல்ட்டை வெளியிடுற பிளான் பண்ணுறதுக்கோசம் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பிளான் பண்ணியிருந்தால் அதுக்கான வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா பேப்பரிகேஷனை அதுக்கேற்ற மாதிரி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நேற்றோட. பட் அஃபிஷியல் தகவல் என்ன வரல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேப்பரிகேஷன் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அப்படி முடிச்சிருந்தா கண்டிப்பாக பேப்பர் கரெக்ஷன் பண்ண முடிஞ்சிருந்தா உங்களுக்கு ரிசல்ட் டேட் பார்த்தீங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் பாருங்கள் இன்னும் சற்று நாட்களில் உங்களுக்கு வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு May 3 பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டு, April 23 ஓகேங்களா. ஸோ எலெக்ஷன் நடக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 நாள் கேப்பில் தான் உங்களுக்கு எலெக்ஷன் ரிசல்ட் விடுறாங்க. ஸோ பப்ளிக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்பாகவே விட்டுறலாம். ஏன்னா அடுத்த ஆட்சி எப்படி வரப்போகுதுன்னு தெரில, அவங்க எப்படி மாற்ற போகிறாங்க. ஏன்னா எப்படி இதே ஆட்சி வந்தால் ஓகே, சப்போஸ் வேறு ஆட்சி மாறிச்சுன்னா ஸோ ரொம்ப ஏன்னா அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க அவங்க. அடுத்த ஆட்சி மாறினா அதுக்கான வேலைப்பாடுகள், இந்த 10th ரிசல்ட்டு 12th ரிசல்ட்லாம் பார்க்கறது டைம் இருக்குமா, ஏகப்பட்ட இது இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்பாகவே ரிசல்ட்டை வெளியிட்டாங்கன்னா ஓகேவாக இருக்குன்னு தோணுது. இல்லை லேட் பண்ணிட்டாங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சுன்னா அங்கே எப்படி குளறுபடி ஆக போகுதுன்னு தெரில, ஆட்சி மாறப்போதா இல்லை இதே ஆட்சி இருக்க போதான்னு சொல்லி எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்துடக்கூடாதுன்னு தான் முன்கூட்டியே இந்த மாதிரி ரிசல்ட்டை வெளியிட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வெளியிட்டால் சந்தோஷம் தான், மாணவர்கள் நீங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ டே பை டே பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டோட ஹைப்பு அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஸோ ரிசல்ட்டை எவ்வளோக்கு சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு நமக்கு நல்லது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் நல்லது. அதை பற்றி போட்டு யோசிக்காமல் மண்டையை போட்டு குழப்பிக்காமல் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரிசல்ட்டை எப்போ சீக்கிரமாக ரிசல்ட் வெளியிட்டால் நல்லது தான். ஸோ சப்போஸ் உங்களுக்கு அஃபிஷியல் நியூஸ் நம்ம சேனலில் வந்துச்சுன்னா, அதே மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது, தெரிஞ்சுக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பேப்பர் ரிலீஸ் முடிஞ்சு என்ன மாதிரி தெரியல. ஸோ அது வந்து அஃபிஷியல் அப்டேட் இன்றைக்கி ஈவினிங் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக. ஓகேங்களா, ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக அப்டேட்ஸ் வர உங்களுக்கு அடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ என் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். கண்டிப்பாக அதுக்கு நல்ல மார்க்ஸே வரும். ஸோ லைவ் ஈவினிங் போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ லைவ் போடலாம்னா லைவ்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகேப்பா சில குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.